அப்படி பொண்டாட்டி இருக்கீங்கள வப்பாட்டி வச்சிருக்க ஆல்ரவுண்டுக்காருக்கு வணக்கம் வணக்கம். ஏப்பா பொண்டாட்டி இருக்கீங்கள வப்பாட்டி வச்சிருக்க ஆல்ரவுண்டுக்காருக்கு வணக்கம் சொன்னேன். சரி இந்த ஆல்ரவுண்டுக்காரன் சொன்னா தம்பி வேற ஆல்ரவுண்டுக்காரன் தம்பி என்னப்பா டெய்லி வீட்டு சோறா தின்னம்னு வச்சுக்க ஏனே புளிச்சு போவேன். ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல வண்டில வந்தேன். ஆமா கரெக்ட்டா அங்கட்ட அந்த என்ன சிவகங்கையில வண்டி பஞ்சர். ஆமா ஏத்துக்கு மாட்டேன். ஏத்துக்கு ஸ்டெப்னி வண்டிக்கே ஸ்டெப்னி தேவைப்படுது. ஆமா வாழ்க்கைக்கு தேவைப்படாதா? தேவைப்படுமே. பொண்டாட்டி இருக்கீங்கள வப்பாட்டி அன்பு சார்ந்தே பெரியோர்களுக்கும் பெற்றெடுத்தே எனது அருமை தாய்மார்களுக்கும் உடன்பிறவாதே சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பு ஏற்று கடமை சேர்க்க வருந்துள்ளே அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற மண்ணை பொருளாக்குகின்ற ஏனைய விவசாய பெருக்குடி மக்களுக்கும் அதுக்கிணையாக நாடக கலைஞர் வாழ வைக்கும் அனைத்து நாடக ரசிகர் பெருமக்கள் அனைவருக்குமே எங்களது பணிவான இரவு வணக்கம் வணக்கம் வணக்கம். இசை கலைஞர்களே அம்மா வந்தமே சொல்லியாச்சுங்க வணக்கம். என்ன அம்மா இனிமேலுக்கு யாருக்கு கூடாதே சொனக்கம். உங்களுக்கு சொனக்கம் எங்களுக்கு வந்து பிடக்கட்ட காரணத்தினால அம்மா எல்லாம் நல்லா இருக்கு வாத்தியாரே. ஆமா கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கமானே தெரியுது. ஐயா நல்லா பாரியா கண்ணாடி கழட்டி விட்டு பார்க்கவா? கழட்டி விட்டு பார்த்ததே ஏகப்பட்ட கடை. ஏங்க என்னங்க எவ்வளவு ஊர்களுக்கு நாடகம். ஆமையா ஆமையா நம்ம பட்டதரிசில மாதிரி கூட்டம் அடேங்கப்பா அடட எங்கேயுமே பார்க்கல. கடல் கூட்டம் அற்புதமான மக்கள் இருந்துட்டாலும் ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமான தெரியல. சரி நம்ம ஆண்களுக்கு பூரா கை தட்டுக்க பங்காளில பார்க்கலாம். ஆடாடா நீங்க தட்டுன சவுண்டி சிவகங்கை தாண்டி கேட்குது. ஆம்பளால் தட்டுனது பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள். என்னை பார்த்து ஆத்தமர் பெண்கள் கை தட்டுங்க. ஆம்பளால் இம்மிடிட்டா வீட்டுக்கு போயிருங்க செவரொட்டி அட்டிய விடுவேன். அதோட பரவாயில்ல பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஆமா இப்படிதான் இருந்துட்டாலும் எப்ப இன்னைக்கு கேள்வி கேட்கலாம் இருக்கேன். என்ன ஆமா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னாங்கன்னா ஆண்களுக்கு பூரா 5 கோட்டு நக்கிறதுக்கு ஊரு ஆதரேன். என்னையா இலவசமா ஊருகா பிரேஸ் உண்டுல பிரேஸ் இருக்கு. பெண்களுக்கு பிரேஸ் உண்டுனே அவங்களுக்கு பூரா என்ன பிரேஸ்னா தலைக்கு 10 கிலோ தங்க கட்டி தரேன். ஆமானே தங்க 1 கிராம் 15000 ரூபாய் போயிருச்சுடா தம்பி. என்ன அப்பச்சி ஆசாரி நீ தங்க ஆசாரி அதனால தங்க கட்டி தரேன்றேன். பெண்கள் பூரா கரெக்டா பால் சொன்னாங்கன்னா சரியா பால் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பூரா தங்க கட்டி இல்லாட்டா நம்ம கம்மாக்கரை கிடக்கிற மண்ணாங்கட்டி தான் தெரிவேன். முதல் கேள்வி பெண்கள்கிட்ட கேட்பேன். ரெண்டாவது கேள்வி ஆண்கள்கிட்ட கேட்பேன். கேளுங்க பெண்கள் பூரா நல்லா கவனிச்சு கேளுங்கத்தா நல்லா கேளுங்க. காலையில எந்திரிச்சதுமே கணவனே கண் கண்ட தெய்வம் உண்டு. அவங்க புருஷன் கால ஒரு 900-800 லிட்டர் தண்ணியை ஊத்தி நல்லா அலசி விட்டுட்டு என் புருஷன் தான் குல தெய்வமா என் புருஷன் தான் சாமி அப்படின்ட்டு அவங்க புருஷன் கால தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அப்புறம் இப்படி கால வேலை வெட்டி பார்ப்பேன். பாத்திரம் வளர்க்குவேன் பல்லு வளர்க்குவேன். என்னை பார்த்தா ஆத்தமார் பெண்கள் மட்டும் கையை தூக்குங்க. எங்கய்யா ஒரு கைய கூட காணோம். எங்க மாப்பிள்ள ஒரு ஆளை கூட காணோம். அவங்க எல்லாம் நினைப்பாங்க மாமா நீங்க எடுவட்ட தூமி குடிக்கல கஞ்சி ஊத்துற பெரிய எலும்பு மஷரு. ஆமா ஆமா நீங்க காலை வேற தொட்டு கும்பிடுற பாக்கண்டு அது பாலை ஊத்தி தேனை ஊத்தி கழுவணுமா? ஆடடா அவங்க ஆம்பளால படுத்து தூங்கட்டு விடிய கால அதிலே மிதிக்கிறது. மயிறுமாவனே இன்ன வரைக்கும் என்னடா தூக்கம் உனக்கு? பிள்ளை வர கூவான்னு கத்திக்கிட்டு கிடக்கு. பால் பாக்கெட் வாங்குற நோடி மாவனை எத்திரிச்சு போட்டா மரியாதையா அடிச்சு பத்தி விட்டுறது மாமா. அடுத்து பாருங்க ரெண்டாவது நம்ம ஆண் வர்க்கத்துல கேள்வி கேட்கிறேன். இப்பதான் நம்ம வர்க்கத்துக்கிட்டு வரேன். 5 கோட்டு நக்கிறதுக்கு ஊருகா. ஆமா ஆமாப்பு விடிய காலைல எந்திரிச்சதுமே சரி அவங்க மனைவி நல்லா சோறு குழம்பு ஆக்கி மனதார சாப்பாடு போட்டு அப்புறம் பொண்டாட்டி வேலைக்கு போன்ற ஆண்கள் மட்டும் கையை தூக்குங்க பங்காளியில பாப்பான். 2 பேர் நீங்களாவே பரவாயில்ல பங்காளி ஒவ்வொரு கையை தூக்குறீங்க. கடைசியா ஒரு ஆள் 2 கையை தூக்குறாரு வப்பாட்டி வச்சிருக்காரு நினைக்கிறேன். சரி என்ன இப்ப நீ எதுக்கு இப்ப கையை தூக்கணும் நான் சொல்றேன். பங்காளி எப்படி எதுக்கு கையை தூக்குனாங்கன்னு இப்ப சாராயம் போட்டிருப்பாங்க. ஆமா தலா விண்டுக்கான்னு விடிய காலையில வலிக்கேன். பொண்டாட்டி போய் காசு கட்ட பொண்டாட்டி செருப்பு கிட்ட அடிக்கேன். கண்டிப்பா இப்ப கையை தூக்குனாதான் காலையில கட்டிங் கிடைக்கும். கையை தூக்குறாப்ல. சரி மாப்பு மாமா சொல்லு மாப்பிள்ள நம்ம வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு எத்தனை மாடு வளர்க்கிறேன்? நான் எங்க வீட்டுல 6 மாடு வளர்க்கிறேன். 6 மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கிறேன். அப்ப பாருங்க மொத்த மாடு கூட பசு மாடு கிடையாது. எங்க அப்பா சொல்லுவாரு நம்ம வீட்டுல ஜல்லிக்கட்டு மாடு அத்தனை மாடு வளர்க்க
வளர்க்குற மாடா சமா ஒத்த மாடு கூட பசு மாடு கிடையாதுன்னு சொல்லி எங்க அப்பா சத்தம் போடுவார். சரி மாட்டுக்கு ஃபேமஸ் என்ன ஏரியாதுங்க உங்க ஏரியாத மணப்பாறைக்கு மாடு வாங்க மணப்பாறை மாடு கட்டி ஆமா உலகத்திலே சிறந்தது தங்கண்ணே நானும் மாடு வாங்கறதுக்காண்டி மணப்பாறைக்கு வந்தேன். சரி மாட்டுக்கார்ட்ட விவரம் கேட்டேன். மாட்டுக்காரு பேர் என்னன்றீங்க? என்னது? மாட்டுக்காரு பேரு கோவிந்தா. கோவிந்தா. மாடு வாங்க போன ஏன் பேர் என்னன்றீங்க? உன் பேர் என்ன? ஏன் பேரும் கோவிந்தா. கோவிந்தா. நம்ம அளவமலை கும்பிடுறவங்கள எவ்வளவு உற்றுமான்னு பாத்தீங்களா? மாட்டுக்கார்ட்ட விவரத்தை கேட்டேன். மாட்டு கோவிந்தா கோவிந்தா மாட்டோட விலைவாசி என்ன கோவிந்தா? மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் கோவிந்தான்னு கேட்டேன். சரி மாடு 50 நேரம் கோவிந்தான்டாரு. சரி மாடு 50 நேரம் என்றே விஷயம் என்ன இருக்கு கோவிந்தான்னு கேட்டேன். மாட்டுக்கார்ட்ட விவரம் கேட்டேன். மாடு காலையில 10 லிட்டர் கோவிந்தான் கோவிந்தா. சரி சாயந்தரம் 10 லிட்டர் கோவிந்தான்டாரு கோவிந்தா. மாடு 50 நேரம்டாரு. சரி மாடு 50 நேரம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டு 10 20 லிட்டர் நம்ம தான் மாமா கோடீஸ்வரன், நம்ம தான் லட்சாதிபதி. மாடு வாங்கிட்டு போய் வீட்டுல கட்டிட்டேன் மாமா. மாடு சென குடிக்காத மாடா இருந்திருக்கு. மாடு வீட்டுக்கு போனமே கத்த ஆரம்பிச்சிருச்சு மாமா. மாடு ஊசிக்கு பிறந்த மாடு மாமா. அப்படிதான் மாமா கத்தேன். அப்ப எங்க அப்பா சொல்றாரு ஏடா மாடு கத்திக்கிட்டே இருக்கு, நம்ம வீட்டுல அத்தனை மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கிறோம்டா. சரி ஒத்த மாடு காரி மாடை பிடிச்சு வாடாண்டாரு. சரி நானு காரி மாடை பிடிச்சிட்டு வந்தேன். சரி எங்க அப்பா சொன்னாரு டேய் மகனே தம்பி மாடு தவிரப்ப என்ன மாமா மாடு தவிரப்ப சாக்காபஸ்ல புடிச்சு லேசா பம்புக்குள்ள தள்ளுறான்டாரு. சேகாப்சரை புடிச்சு பம்புக்குள்ள. சரி நான் வரிசையா நாடகத்துக்கு போறேன் மாமா. நீ நல்லா தள்ளுவே மாப்ள. நல்லா தள்ளுவே மாமா. அப்ப அனுபவம் கொஞ்சம் கம்மி தான் மாமா. ஆமா பெரிய அனுபவம் கிடையாது. சரி அப்ப பாருங்க எங்க அப்பா சொன்னா பம்பை புடிச்சு லேசா சாக்காபஸ்ல தள்ளுறான்டாரு. சரி நான் வரிசையா நாடகத்துக்கு போறவில்லை. ஆமா தொடர்ந்து நாடகம் ஆடுறேன். தூக்க கலக்கம். சரி மாடு லேசா சாக்கா புடிச்சு பம்புக்குள்ள தள்ளலாம்னு பார்த்தேன். அந்த நேரம் மருமையை ஆண்டு கொட்டாவி விட்டு மாடு அங்க விடும் பார்த்தா என் வாய்க்குள்ள விட்டுருச்சு மாமா. அடேங்கப்பா தொண்டை புண்ணா இருக்குமே. மாடு சென உடிக்கல கடைசியா நான் தான் மாமா சென உடிச்சேன். 6 மாசம் கழிச்சு கண்ணுக்குட்டி போட்டியா? கண்ணுக்குட்டி போட்டேன். சரி அப்புறம் பாருங்க எப்ப எங்க அப்பா வந்தாரு. அப்படி செய்யக்கூடாதா? நம்ம வீட்டுல அந்த வெள்ளை மாடு இருக்கடா. சரி அந்த மாடு பிடிச்சோட அப்பா பிடிச்சு விடுறாண்டாரு. சரி எங்க அப்பாவுக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஆனா நீ அப்பனமே பிடிச்சு விடுறதுல பெரிய ஆளுங்க. அல்ல சரி சரி கெட்டிக்காரத்தனம் இல்ல. சரி ஆமா ஏன் மாமா உங்க மாடு சென்னை இல்ல வேணாப்பா நானே பிடிச்சு விட்டுக்கிறேன். சரிங்க சரி அப்ப பாருங்க அப்பா வந்தாரு. சரி எடுவட்ட போய் மவனே ஏடா நீ சென்னைக்கு போற வெள்ளை மாடு பிடிச்சு வாடா அப்படின்னாரு. சரி வெள்ளை மாடு பிடிச்சு வந்தேன். எங்க அப்பா பிடிச்சு லேசா சாக்காபஸ்ல பிடிச்சு பம்புக்குள்ள தள்ளிட்டாரு. உள்ள தள்ளிட்டாரு. மாடு சென பிடிச்சிருச்சு. 6 மாசம் கழிச்சு நல்ல கண்டி கிடரி கண்டா மாடு ஈந்திருச்சு. சரி மாட்டுக்கார விவரம் சொன்னாரு இல்ல என்ன காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறக்கமுட்டார்ல. ஆமா 10 லிட்டர் கறக்காப்புல குத்து செட்டி எடுத்தேன். சரி நல்ல குறு கிலோ கொடுத்தேன். சரி தண்ணிய சலாப்புலா சல்லாறு மல்லாறு அடிச்சேன் மாமா. சரி அப்ப பாருங்க இப்ப காம்பல விளக்கண்ணிய நல்லா ஓடுன்னு போட்டேன். போட்டு பாலை கறந்தேன். சிரிட்டிங்க முரிட்டிங்க சரி கரெக்டிங்க புரிட்டிங்கன்னு கறந்தேன் மாமா. சரி மாப்ள ஏன்னா இரும்பு பாத்திரம் சவுண்ட் அப்படித்தானே. ஆமா ஆமா 10 மாட்டுக்காரர் சொன்ன மாதிரி 10 லிட்டர் பால் கறந்துச்சு மாமா. அருமை எனக்கு சந்தோஷம் பொறுக்கல. நான் எங்க அண்ணன்ட்ட சொன்னேன் என்ன நம்ம புதுக்கோட்டை பக்கத்துல அந்த இடம் இருந்துச்சு பேசினேன் அப்படின்னு. அந்த இடத்த வப்பாட்டி பேருக்கு எழுதி வச்சேன்டாப்ல. சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப இன்னொரு இடத்த பேசினேன் அப்படின்னா அந்த இடம் சுடுகாடு தான்டா இருக்குண்டாரு. ஐயோ சுடுகாடு பக்கத்துல இடம் இருக்கு அந்த இடத்த பேசி முடிக்கிறேன்டா. சரி சரி நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை லட்சாதிபதி ஆக போறேன்னு பேசினேன். அப்ப 10 லிட்டர் பாலை கறந்து வச்சுட்டு சரி மறுமே சந்தோஷத்துல ஆசையில அப்படிதான் எந்திரிச்சியா? ஆமா ஆசையில எந்திரிச்சு 10 லிட்டர் பாலை மாட மண்டில் தட்டுச்சு மாமா. 10 லிட்டர் பால் வீணா போச்சுடா. சரி சாயந்தரம் கறப்பா மாடு புது மாடுல கட்டு தரைக்கு அப்படித்தான் இருக்கு. சரி புதுசாய கறப்ப சாயந்தரம் அதே மாதிரி குத்து சட்டி எடுத்து குறுக்குல கொடுத்து தண்ணிய மலார் அடிச்சு மாமா. சரி அப்ப பாருங்க காம்பல மறுபடியும் விளக்கெண்ணெய் போட்டு பாலை கறந்து மாமா. நல்ல உருவுனி மாமா. சரி நல்ல சிரிட்டிங்க கறந்தேன். சரி மாட்டுக்கார் சொன்ன மாதிரி மறுபடியும் 10 லிட்டர் கறந்துச்சு மாமா. எனக்கு சந்தோஷம் பொறுக்க பாலை பீச்சு வச்சுட்டு மறுபடியும் மறுமையை அப்படிதான் மாமா எந்திரிச்சேன். சரி மாடு மறுபடியும் 10 லிட்டர் பாலை மண்டுன்னு தட்டுச்சு. என்ன மாடுறாது காலையில 10 லிட்டர் வீணா போச்சு சாயந்தரம் 10 லிட்டர் வீணா போச்சு. மாட்டுக்காரோட சண்டைக்கு போயிட்டு மணப்பாறைக்கு மயிர் மகன கோவிந்தா என்னடா நீ மாடு கொடுத்த கோத்தா மயிர் மாடு கொடுத்த காலையில 10 லிட்டர் சாயந்தரம் 10 லிட்டர் கறக்கணும் சொல்லி கொடுத்த காலையில 10 லிட்டர் தட்டி விட்டுச்சுரா சாயந்தரம் 10 லிட்டர் தட்டி விட்டுச்சுரா கோவிந்தான்னு சொல்லி சத்தம். சரி மாட்டுக்காரன் ஏன் கூட சண்டைக்கு வந்துட்டேன் எப்படி ஏண்டா மயிர் மகன கோவிந்தா சொல்லிதாடா மாடு கொடுத்தேன் விவரத்தை சொல்லிருக்கேன் மாமா. எப்படி காலையில 10 லிட்டர் கோவிந்தா அதான் தட்டி விட்டுச்சு சாயந்தரம் 10 லிட்டர்
கோவிந்தா. மறுபடியும் தட்டி விட்டுருச்சு. மொத்தத்துல பாலு கோவிந்தா. மாடு வாங்க போன நானும் கோவிந்தா. சரி, இப்படி நாடகம் கோவிந்தாவை ஆயிரக்கூடாது என்பதற்காக ஆமா இன்னைக்கு நம்ம சொந்த பந்தவள நாடகம் பார்க்க வந்திருக்கனால தயவு செய்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம காவல்துறை அதிகாரி எல்லாம் சொல்றாங்க தலை கவசம் உயிர் கவசம்ன்றாங்க. எல்லாரும் தலையில ஹெல்மெட்டை போட்டு போக சொன்னா வீட்டுல ஹெல்மெட்டை போட்டு போறீங்க. தயவு செய்து எல்லாரும் ஹெல்மெட்டை மாட்டி பயணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னையா, நிறைய பேர் பாருங்க மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுறீங்க. ஏன் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுறீங்க? இன்னைக்கு மதுவோட விலை என்னமாமா? என்ன 150 ரூபா. ஆமா 180 ரூபா. 180 ரூபா ஆயிப்போச்சா? சைடிஸ் ஒரு 20 ரூபான்னு வைங்க, மொத்தம் 200 ரூபா ஆச்சு. அந்த 200 ரூபா சேர்த்து வச்சோம்னா மாசத்துக்கு எவ்வளவு மாமா ஆகுது? 6000 ரூபா ஆகுது. அந்த 6000 ரூபாய்க்கு வீட்டுல அரிசி சுப்ப தூக்கி போடுங்க. 6 மாசம் நிம்மதியா உட்கார்ந்து கஞ்சி குடிக்கலாம் சொல்லிக்கொண்டு யார் வாகனத்தை அதிவேகம் செல்லக்கூடாது. எல்லாரும் மெதுவா போயிட்டு மெதுவா வாங்க. எல்லாரும் குடும்பம் ஒன்று இருக்கு, குட்டின்னு ஒன்று இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிறிய விழிப்புணர்வு பாடி என்னை கலைப்படை தொடங்கிட்ட காரணத்தினாலே வாகனத்தில் வேகமாக போகாதே, நீ வண்டியை தான் குடிச்சு விட்டு ஓட்டாதே, வேகமாக போகாதே, வாகனத்தில் வேகமாக போகாதே, வண்டியை தான் குடிச்சு விட்டு ஓட்டாதே, சாலையோட விதிமுறைகளை மீறினால் அந்த உற்சாவுக்கு நீ நினைக்கிறாரே. மக்கள் நாம் உருவாக்கி காட்டணும். பாரு சைக்கிள் சாக்ஸை சொல்றேன் நீ கேட்டுக்கோ. வாகனத்தில் வேகமாக போகாதே, வண்டியத்தை பிடிச்சு விட்டு ஓட்டாதே, சாலையோட விதிமுறைகளை மீறினால் சாப்பிட்டு நீ விதிக்காதே. போகாதையா போகாதே, வேகமாக போகாதே, சாகாதையா சாகாதே, ஒன்றையும் சாகாதே, போகாதையா போகாதே, வேகமாக போகாதே, சாகாதையா சாகாதே. ஆமா, கை தட்டி எனது
பாசத்தமான அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி கலந்து சொல்லிக்கொண்டு, ஏன்னா நிறைய கிராமங்கள் நானும் சொல்லிக்கிட்டே வரேன், யார் இதை கேட்குற மாதிரி தெரியல. ஏன்னா 4 நகைச்சுவை பேசுகிற மட்டும் நகைச்சுவை நடிகர் அல்ல, 4 கருத்துக்களை சொல்லி வந்து நகைச்சுவை நடிகர் சொல்லிக்கொண்டு, ஏன்னா நிறைய ஊரில் சொல்லிட்டு வரேன், யாரும் இதை கேட்க மாட்டீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் காவல்துறை அதிகாரி ஐயா சொல்லும்படி நடக்கும்படி கேட்டுக்கொண்டு, அதுக்கு நியாக எப்போ இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காண்டு நடக்கின்றது கேட்டால் கேட்பது உங்களோட கடமை, சொல்வதில் என்னோட கடமை என்ற காரணத்தினாலே இந்நகரத்திலும் பொண்ணுகரமாக விளக்கக்கூடிய என்ன நோட்டீஸால் கல்யாண பத்திரிக்கையா பாய்மணியில் இருக்குது, படுத்து தூங்கலாம் புழக்க. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மூர்த்தி நாயனார் ஏந்தல் என்ற பட்டத்தரசி கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆதி குருத்துடைய ஐயனார் திருக்கோவில் 3ஆம் ஆண்டு புறவி எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் அது விமர்சையாக நடைபெறும். பார்த்து மரியாதை கூறி மானாமதுரை உயர் திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர்கள் சிப்கட் உயர் திரு காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும், மானாமதுரை உயர் திரு காவல்துறை சாய்வு ஆய்வாளர்கள் அவர்கள் ஆகியோர் தலைமையிலும், அதுக்கு உயர் திரு பூவண்ணா பஞ்சவர்ணா அவர்கள் கிராம தலைவர் பட்டத்தரசி, உயர் திரு பேவண்ணா ராஜேந்திரன் அவர்கள் கிராம அம்பலகர் பட்டத்தரசி இவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் எல்லாம் பங்கு பெறும். பார்த்து மரியாதை கூறி நமது மேல வீட்டு வகையரா சார்பாக அவர்கள் வழங்கும் மகமாயி என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் அது இந்நாடகத்தை நடிப்பு செய்வந்த நடிப்பு செய்தல் நடிப்பு செய்ய கூட சென்றாலும் தமக்கண்டு தனி வெற்றி முறை ஓட்டக்கூடிய பார்த்து முறையாக கூறி எனக்கு பிடித்த ஒரு ராஜ நடிகர் மைய பார்த்து முறையாக கூறி அன்பண்ணா எம்பி சின்னத்துறை மடியிலே சிவன் பெரிய கருப்படி காத்துள்ளார்கள். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான், மனிதன் வகித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான், இறைவன் வாழுகின்றான். பலே அதுக்காக எங்களுக்கெல்லாம் இன்னிசை வாடி இன்னிசை குயில் கொஞ்சமணி பேச ரஞ்சிதன் மலை கூடிய பார்த்து முறையாக கூறி நமது மனவே மாணவர்கள் நடத்த ஏபி பூபதி ஸ்ரீ அன்பு சகோதரர் தெலுங்கு ஆயான் மகமாயினை காத்துள்ளார்கள். மஞ்சளுக்கு உரியவளே மண்ணாலும் உமையவளே, மஞ்சளுக்கு உரியவளே மண்ணாலும் உமையவளே, மஞ்சள் குங்குமத்திலே என்றும் குடிகொண்டு வாழ்பவளே, நம்பிக்கை கொண்டு துணையாக வருபவளே, எங்கம்மா மகராசி எல்லாம் உன் கைராசி, அருமாறி தர வேண்டும் அருமாறி மகமாயி, அருமாறி தர வேண்டும் அருமாறி மகமாயி. இலக்கிய சுடர் இள மாமன் இள கலைஞர்களை கூறி எனது அன்பு சகோதரனை மனைவி சேர்ந்து கேபி கலைவேக கார்த்தி அன்பு சகோதரர் மடியிலே சின்ன கருப்பாமான சேவை பெருமாடி காத்துள்ளார்கள். அதுக்கு வளர்ந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு கலைஞர் மைய பார்த்து முறையாக கூறி எனது அன்பு சகோதரமாகி சிம்ம குரல் கூடி நமது வழி மறைச்ச மாணவர்கள் கண்டெடுத்த பி அரிகரன் அன்பு சகோதரர் படியில சந்தன கற்பாடி காத்துள்ளார்கள். அதுக்கு பார்த்து முறையாக கூறி எனது அன்பு சகோதரமாகி எம் கண்ணுச்சாமி ஒரு படியிலே கோட்டை பெருமாள் மைசூர் அரக்காணை காத்துள்ளார்கள். அதுக்கு என் நாடகத்திற்கு எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் 6 மணி கலையரசு 6 மணி பின்பாட்டு சக்கரவர்த்தி கூடி பார்த்து முறையாக கூறி எனது அன்பண்ணாமையை காவண்ணா புதுக்கோட்டை மாணவர்கள் எடுத்து PM தங்கராஜ் அன்பண்ணா ஒரு படியிலே 6 மணி அன்பின் பாட்டு. ஹலோ 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 இந்த வேலை ஹலோ 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 முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்போடு இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்போடு இணைந்திருந்தோம் ஒன்றாக. யாரும் படிப்பதில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை, காலாட்டு கேட்பதில்லை பாட்டு அறிந்ததில்லை, யாரும் படிப்பதில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை, காலாட்டு கேட்பதில்லை பாட்டு அறிந்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்களை இளைய தம்பி, தானாக படித்து வந்தான் தங்களை இளைய தம்பி, தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்தாக
அன்னையில வளர்ந்த உள்ளம் தெய்வமிட காவல் அன்னையில வளர்ந்த உள்ளம் தெய்வமிட காவல் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பொறி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்தோடு ராஜாக்கள் மகரிஷிகள் காணாத இந்த மரம் அருகால் மண்டபம் போல் அது கொண்ட சொந்த மரம் ராஜாக்கள் மாளிகையில் காணாத இந்த மரம் அருகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்த மரம் இதழ்களை போல் தீராத வாசமரம் இதழ்களை போல் தீராத வாசமரம் 100 ஆண்டு வாழ வைக்கும் இந்த ஊரை சேர்ந்த மக்களோடு என்று மாறாத பாசமாக அமைத்துக்கு முத்தாது சுத்தாது ஒன்றாக அருமனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி. பலே 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 அதுக்கு நியாக எங்களுக்கெல்லாம் சிறந்த மாதிரி பல பாட்டிய கலையக்கூடிய மணப்பாறை சங்கத்திலே தனி வெற்றி முரசு கொடுத்தக்கூடிய பாத்து முறையாக கூறி எனது அன்பண்ணா என் கூட பட்டத பறக்கலை அன்பண்ணாமையே நைனா கோபி அன்பண்ணா அவர் முறையிலே மிருதகம் தொப்பி அண்ட் டொலாக் வாசிப்பு அற்புதமான வாசிப்பு அதுக்கு நாகி எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பலவாத்திய புகழ் பலவாத்திய கலைஞக்கூடிய பார்த்து முறையாக கூறி எனது அன்பு சகோதரமாகிய கூட மட்டும் பிறக்கலை நமது அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் முறையிலே ஆடுவான் பல வாத்தியங்கள்
அருமையான வாசிப்பு, அற்புதமான வாசிப்பு. அதுக்கு நாங்கள் எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒரு தாய் தந்தை அவங்களுக்கு கூடி சிறந்த தாள நிலை கலைஞ்சக்கூடிய பார்த்து முறையாக கூறி எனது அன்பு மச்சான் மையம் கோபால் ஒரு மடியில் சீனன் தாள். பலே அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் இந்நாடகத்துக்கு டீப்பு நல்ல டாப்பு நல்ல டீப்பு சிறந்த முறையில் ஒளி அந்நூலை அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றமா தமக்கண்டு தனி வெற்றி முறை சொல்லக்கூடிய ராஜேஸ்வரி செவன் சர்வீஸ் மானாமதுரை உரிமையாளர் பி மாணிக்கம் என்பதை கூட மகிழ்ச்சியோட தெரிவுபடுத்தி விடுகிறோம். பாட்டு போடுங்க அப்புறம். பலே சிறந்த முறையில் ஒளி அணுவில் அமைத்து சென்றாலும் தமக்கண்டு தண்ணி வெற்றி முடிச்சு கொண்டிருக்கூடிய பார்த்து முறையாக கூறி எம் ராஜேஸ்வரி ஆடியோஸ் அவர்களுக்கால் பணிபுரிந்து அத்தனை நல்லவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் கொட்டக அமைத்த அந்த பார்த்து முறையாக கூறி அன்பு சகோதரன் மையி எனது அன்பண்ணா முருகன் அவர்கள் நாடகத்துக்கு கொட்டக அமைத்துள்ளார். அன்பண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் காலை மாகிய எனது பார்த்து முறையாக கூறி கே ஆலங்குளம் பாபு அம்பலம் அவர்களின் மாட்டின் பெயர் பிச்சுவா. தமிழ்நாட்டின் சிறந்த மாடுகளை கூடி எனது பார்த்து முறையாக கூறி பிச்சுவா காலை. ஏன்னா எங்கே சென்றாலும் சுத்து மாடு, நல்ல மாடு, அருமையான மாடு. அந்த காலைக்கு மென்மேலும் வாய்ப்புகள் வழக்கம் சொல்லிக்கொண்டு ஏன்னா பிச்சுவான்ற மாடு எங்கள் பேரில் வைப்பான். 5 ஸ்டார் குரூப் டிஎஸ்பி லில்லி கிரேஷ் அவர்கள் சார்பாக பார்த்து முறையாக கூறி பிச்சுவா அவர் காலை மென்மேலும் வாழ்க வழங்க சொல்லிக்கொண்டு 500 அம்பளித்து வாரி வழங்கி எனது பார்த்துக்கு மேலானே பிச்சுவா காலை உரிமையாளர் அவர்களுக்கும் அந்த காலை வளர்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் மனமான நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து அதுக்கினாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறை யூடியூப் வாயிலாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் எங்களை போன்ற கலைஞர்களை உள்நாடு மற்றும் வெளிநாடு காட்டக்கூடிய யூடியூப் சேனல் தெளிவாக யூடியூப் வாயிலாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் பார்த்து முறையாக கூறி அன்பண்ணா மேடம் நாடக யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்கு நாடகத்திற்கு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மேலே கூடி பார்த்து முறையாக கூறி கூட மட்டும்தான் பறக்கலை. எனக்கு பிடித்த ஒரு நகைச்சுவை நடிகனா அன்பு சகோதரி மையை மனைவியை சேர்ந்த பி சாந்தி அவர்களை டான்ஸ் கவிதை காத்துள்ளார்கள். என்ன மகமான கூப்பிடுறோம் மங்கையரே வாழ்வம்மா ஏனாரும் பாருமம்மா பட்டி காட பலே அதுக்கிடையாக இந்நாடகத்துக்கு நடிப்பதற்கு வாய்ப்பினை வழங்கிய பார்த்து முறையாக கூறி மேலே விட்டு வகைரா பங்களிகள் அனைவருக்குமே மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதுக்கினாக இந்நாடகத்தின் அமைப்பாளர் மையே உங்கள் முன்னால் பேசிக்கொண்டு நடத்தி கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மையே என்னை வளர்த்த ஆளாக கொண்டு அன்பு தெய்வம். இன்று நான் ஒருவாய் கஞ்சி குடிக்கிறேன்னா எனது அன்பு வாத்தியாரான காரணம் தமிழ்நாடு நாடக சங்கத்திலே நிறைய மாணவர் உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு வாத்தியார் மையே நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூர் மாநகரம் போட்டக்கூடிய வி முத்துவேல் அவர்களுடைய அன்பு மாணவன் மையே உங்கள் அன்பும் ஆசை பெற்றவன் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் மையே மதுரை சிந்தாமணி அருகாமல் உள்ள சத்யா நகர் மாநகரம் போட்டக்கூடிய NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னாள் பப்புனா என்னைக்குமே காலத்தாமதம். என்ன மாமா எனக்கு ஒரு பாட்டா எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க மாமா. பாடுங்க சான்றுகார பிள்ளைக்கு மட்டும் பாட்டீங்கல்ல. நானும் இன்னைக்கு தான் முத சந்திக்கிறேன். அவள் இதயத்தை கொண்டெடுத்த எண்ணத்தை கொன்றவன் நான். வாழ பகந்தவரை வாழாமல் வைத்து விட்டேன். வாழம் பார்த்த கையினால் பண்புதரை கொன்றவன் நான். அந்த குலைகளுக்கு ஆளாகி இருந்து விட்டேன். இனி எந்த கொலை செய்தாலும் சொல்லடி என் ஞான பெண்ணே, சொல்லடி என் பெண்ணே, சொல்லடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது சொல்ல
அது மட்டுமா என்னப்பே? கொஞ்சம் பொருத்தமான சிங்கரங்கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி தங்கம் தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. நன்றி ப்ரோ. நானும் எத்தனையோ அரைமணி பெட்டிக்காரில் சந்திச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஒரு பாட்டுக்காரன் நான் எங்கேயும் பார்க்கல. ரொம்ப நன்றி. அருமையாக என்னை வாழ்த்தி பாடி அன்பு அண்ணா அவர்கள் பிஎம் தங்கராஜ் அவர்களுக்கு மனமான நன்றி தெரிவித்து கொண்டு அப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இப்போ எல்லாரும் போன் வச்சிருக்கீல, தொலைபேசி வச்சிருக்கீல, உங்க செல்லுல வீடியோ என்ன பார்ப்பீங்க? அதிகமாக மிருதங்க வீடியோ பார்ப்பீங்க. அதனால வீடியோ போகிற மிருதங்க வீடியோவா வரும். அண்ணன் என்ன ரசிகர்? பிரபல நாடக ரசிகர். அதாவது அவர் செல்ல பார்த்தா பூரா நாடக வீடியோவா வரும். நான் பெரிய ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கேன். அதனால நான் வீடியோ எடுத்து பார்த்தா பூரா ஜல்லிக்கட்டு மாடாவே வருது. ஏமா இது தொடராம அதான் வரும். அதே மாதிரி இந்த பாருங்க இப்போ அவரில் சேவை சண்டைக்காரு, அவர் வீடியோ அவர் செல்ல வாங்கி பாருங்க பூரா சேவை சண்டை வீடியோவா வருது. என் கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன், என் தம்பி, அவன் செல்ல மட்டும் வாங்கி பார்த்தா மொட்டை குண்டி படமா வருது. என்னையாது? ஏன்னா அதே ஜோடியா இருந்திருக்கேன் பாவே. உன்னோட தம்பி இல்லையா? என்ன செய்யறது? ஏன் நான் அந்த வேலை பார்க்க மாட்டேனே. ஆமா, இந்நாடகத்திற்கு 6 மணி கலையரசு 6 மணி பின்பாட்டு சக்கர தலைக்கூடிய பார்த்து முறையாக கூறி எனது அன்பானாவை காணா புதுக்கோட்டை மாநகரத்தை பிஎம் தங்கராஜ் அவர்களுக்கு நமது மேலவிட்டு வகைரார் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மிருதங்க பார்த்து கொண்டு பார்த்துக்க முறையாக கூறி எனது அன்பண்ணா என் கூட மட்டும்தான் பிறக்கலை, மனப்பறைக்கு நான் போயிட்டு எனக்கு ஒரு அன்பு ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நயனா கோபி அன்பா அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் பார்த்து கொண்டிருக்கும் பார்த்து முறையாக கூறி அன்பு சகோதரன் மகனோஜ் அவர்கள் கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே தாளை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை பொட்டபொறிக்கு, ஆமாப்பா உண்மைதான், அன்பு மாப்பிள்ளை கோபால் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். இவருக்கு மடியில் சிரிப்பு நடி விடமிட்டு நடிக்கும் எனது ஆறுயிர் உடபிரபா சகோதரர் யூடியூப் சேனல் புகழப்பெற்ற சைக்கிள் சாக்சன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை இது வருவியா அதுக்கு நாக இந்நாடகத்திற்கு மற்றொரு பப்பனாக வேளாந்தாங்க எடுத்துள்ளேன் பார்த்து மரியாதை கூறி என் கூட மட்டும்தான் பிறக்கல அன்பு தம்பி வளர்ந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு நகைச்சுவை நடிகர் அன்பு வாத்தியார் நல்லூர் சேர்ந்த விவி முத்துவேலோட மாணவன் தான் அவனும். நமது ஊர் அருகாமல் உள்ள வள்ளிமரச்சா மாணவன் எடுத்த அன்பு தம்பி இன்பரசன் அவர்கள் மற்றொரு பப்பனாக நடிக்க காத்து கொண்டுள்ளார்கள். ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு கலைஞன் எல்லாருமே உங்கள் அன்பும் ஆதரவும் தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, ஆமாம் என்றைக்குமே காலத்தம்பதையும் காரியத்துக்கு கேடு. கண்டிப்பாக நான் போயிட்டு உடனே சாந்தி பிள்ளையை தள்ளணுன்ற காரணத்தினால. சாந்தி பிள்ளை நீ தள்ள வேணாம், சாந்தியை மட்டும் தள்ளி விட போதும். சாந்தி மட்டும்தான் தள்ள போகிறேன். நீ சாந்தி பிள்ளை அல்ல, நான் ஒரு அவங்களும் ரெடி ஆகிடுச்சு. அதனால இந்நாடகத்துக்கு பொட்டானை வாய்ப்பினை வழங்கி எனது பாசத்துக்கு மேலான அன்பு கிராமத்து அவர்களுக்கும் மேலே வீட்டு வகைரா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அம்பளிப்பு வாரி வழங்கிய எனது பாசத்துக்கு மேலான அன்பு சகோதரமாகி நமது பிச்சுவா காலை அவர்கள் உரிமையாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து பிரியாமல் விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கண்டே. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்.